உடலில் இருக்கிற 9 வாயில்களையும் திறந்து அந்த 9ஐயும் தாண்டி 10வது வாயில்னு ஒண்ணு இருக்கு. உச்சந்தலையில சஹஸ்ரதலத்துல நம்மளுடைய சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்தினாதான் அது வரும். இந்த 10வது நிலைங்கிறது அதுக்கும் மேல பலவிதமான நிலைகள் இருக்கு. அந்த லெவலுக்கு போறப்ப என்ன ஆகும், நம்ம உடம்புக்குள்ள அமிர்த பிரவாகம் சுரக்கும். சகஸ்ரதலம்னு சொல்லுவாங்க. உச்சந்தலையில 1000 இதழ் தாமரை அப்படின்னு. அதை கூட அறிவியல் கண்ணோட்டத்துல சொல்லலாம். புருவ மத்தியில இருக்கக்கூடிய அந்த பைனல் கிளாண்ட், அந்த பிட்யூட்டரி சுரப்பி, அதெல்லாம் தான் நம்ம வந்து சகஸ்ரதலம் அப்படின்னு யோகாசனத்துல வர்ணிச்சிருக்காங்க. இப்போ முதுகுத்தண்டுல பாம்பு படுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. உண்மையில நம்ம முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில பாம்பா படுத்துட்டு இருக்கு இல்ல, இன்னும் ஏன் அப்படி சொல்றாங்க? முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில பாம்பு சுத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்குல்ல நம்மளுடைய நரம்புகள் மற்ற விஷயங்கள்லாம், அதைத்தான் பாம்பு உருவகப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி உச்சந்தலையில தாமரை முதல் இதழ் மாதிரி இருக்கு அந்த சுரப்பி. அது அளவுக்கு அதிகமாக சுரக்கும் பொழுது நம்ம உடம்புல இந்த நாற்றம், நோய், அந்த நிலையை எல்லாத்தையும் கடந்துருவோம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்முடைய உடல் இருந்து எவ்விதமான வாடகையும் வராது, எவ்விதமான துர்நாற்றமும் வராது, எந்த விதமான கிருமியும் நம்ம உடம்பாண்ட முடியாது. அத்தகைய ஒரு நிலை, அத்தகைய ஒரு உடல் மகான்கள் அனைவருக்கும் சர்வ சாதாரணமான விஷயம். கடும் தவத்தால் யாராலும் அதை சாதிக்க முடியும். ஆனால் அதற்கு கடவுளுடைய உத்தரவு, முற்பிறவி கர்ம வினைன்னு சொல்லுவாங்களே, இது எல்லாம் இருக்கணும். வள்ளிமலை சுவாமிகள் அந்த 3 சித்தர்களுடைய உடலையும் வணங்கி, ஒரு சித்தருடைய உடல் மீது அரச மரத்தையும், இன்னொரு சித்தரோட உடல் மீது வில்வ மரத்தையும், இன்னொரு சித்தரோட உடல் மீது வேப்ப மரத்தையும் நட்டார். என்றும் நாம் அங்கு சென்று அதை பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த வள்ளிமலையை சுத்தி ஏதோ வள்ளிமலை சுவாமிகள் மட்டும் இல்ல, பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மகான்கள் தவம் செய்த பகுதி அந்த இடம். இன்றும் அங்கு இருக்கும் பல மரங்களுக்கு அடியில இல்ல ஏதாவது ஒரு பொந்துல சந்துல பல மகான்கள் வந்து பூத உடலோட இந்த மாதிரி சமாதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மகான்கள் வந்து போன புண்ணியமான இடம், என்றும் வந்து கொண்டிருக்கும் ஒரு இடம்னா வள்ளிமலை தான். மிக மிக ஒரு புண்ணிய கஷேத்திரம்னு சொல்லலாம் முருக பக்தர்களுக்கு. ஒரு நாள் வள்ளிமலை சுவாமிகள் சென்னையில ஒரு வீட்டுல திருப்புகழ் பாடிக்கொண்டிருந்தார். அவ்வாறு பாடிக்கொண்டிருந்த பொழுது ஒரு பெண் வந்து, எனக்கும் திருப்புகழ் பாட தெரியும், நான் பாடட்டுமான்னு கேட்டா. ஒரு 10 வயசு பொண்ணு. பாடுமான்னு சொல்ல அழகா